கண்டித்தனம் பண்றேனா? அடி பாவி, என் புள்ள பூரி கேக்குறான்னு சொல்லி பூரி கிழங்குக்கு 100 ரூபாய் வாங்கி கொடுத்தேன். பண்ணி தந்தி அவனுக்கு உப்புமா கிண்டி தந்திருக்கேன். அந்த புள்ள எப்படி அப்புறம் பள்ளிக்கூடத்துக்கு போற புள்ள? என்ன பண்ண அந்த காசை? சரி அது போகுது. நான் கொடுக்குற காசு எல்லாம் நீ என்னதான் பண்ற? என்னைக்காச்சும் ஒரு நாள் எனக்கு கணக்கு காட்டி இருப்பேன். ஆனா நீ எங்களுக்கு ஆக்கி போறது எல்லாம் ரசம், சோறு, சட்னி இந்த மாதிரி. ஆனா நீ மட்டும் நல்ல பிரியாணி அது இது நல்ல பக்கனே தின்னுவேன். எப்படி இதுக்கெல்லாம் எங்க இருந்து வருது பணம்? நான் கண்டித்தனம் பண்றேனா? நான் கொடுக்காமையே தான் நீ இவ்வளவு திங்கிறியா? மனசாட்சி வேணா? சொல்லு பாப்போம். ஏஹ, நீங்க அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கீங்களா? நான் நம்ம காசு வீட்டு காசு எடுத்து வெளியில போய் வாங்கி திங்கற நினைச்சிட்டு இருக்கீங்களோ? நீங்க வேற மானம் கெட்ட அந்த சோத்துக்கு எவ்வளவு எல்லாம் சிங்க அடிக்க வேண்டியது இருக்கா தெரியுமா? அவங்களுக்கு இவங்களுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி ஆக்டிங் பண்ணிக்கிட்டு சிங்சாங் அடிச்சுக்கிட்டு போய் சொல்லிக்கிட்டு இப்படி தின்னுக்கிட்டு தெரிஞ்சிட்டு இருக்கேன். எதுக்கு சொல்லுங்க பாப்போம்? உங்க காசு மிச்சப்படுத்தணும்னு சொல்லி என்ன பார்த்து அந்த வார்த்தை கேக்குறீங்களா? எங்க நான் அப்படியே பட்டவள? சொல்லுங்க பாப்போம். இந்த ரோஸ் கலர் புடவை இதை விட்டு நான் வேற ஏதாச்சும் கட்டுறேன்னா ஏன் சொல்லுங்க பாப்போம்? உங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்துட கூடாதுன்னு சொல்லி என்ன பார்த்து அந்த வார்த்தை கேக்குறீங்களா? ச்சே, என்னால தாங்க முடியலங்க, தாங்க முடியல. எங்க போய் நான் சொல்ல? இத சொல்லுங்க பாப்போம். மானம் கெட்டவளே, இந்த மாதிரி பேசுறதுக்கு உங்களுக்கு வெக்கமா இல்ல? நான் பணம் தரது இல்லையா? குடுக்கற இல்லையா உங்ககிட்ட? அதுல கொடுத்து வாங்கி திங்க வேண்டியது தானே? இப்படி போய் சொல்லிக்கிட்டு அடுத்து குடி கெடுத்துக்கிட்டு இப்படியா ஒரு சாப்பாடு வேணுமா உனக்கு? அது சமைக்குமா? வெக்கமா இல்லையா உனக்கு? அது என்கிட்ட இருந்துக்கிட்டு ச்சே. எப்பா